இஓடபிள்யூ நினைச்சிட்டு இருக்கிறான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். அவரு ஜட்ஜி என்ன சொல்லுவா, ஐயா நான் பாருங்க ஐயா இத்தனை 1500 கம்ப்ளைண்ட் வந்திருக்கு ஐயா அப்படின்னு பெரிய புடிங்க இடபிள்யூ சொல்லுவா. அவரு சத்தியானந்த ஒரே வார்த்தை சொல்லுவாரு, சார் இவர் என்ன சார் 1500 1.5 லட்சம் பேருக்கு நான் தரணும் சார். கத்திக்கிட்டு சொல்லுவாரு, 1.5 லட்சம் பேருக்கு நான் தரணும் சார், அந்த காசு போல பேங்க்ல கிடக்கு சார், அதை எடுத்து கொடுத்துட்டேன்னா எனக்கு பிரச்சனை முடிஞ்சு சார் அப்படின்னு நீ சொன்ன. புதுசா ஆரம்பிச்சு அவரு ஆள் சேர்றாங்க சேர போறாங்க, அது அவரோட தலைவிதி. உனக்கு என்னத்துக்கே நீ தேவையில்ல போய் இழுத்து பிடிச்சு வச்சுட்டு இருக்கிற. எவ்வளவு பேரு குடும்பத்துக்கு பாவத்தை அவங்க வாங்கிட்டு இருக்காங்க. உண்மையாலுமே சொல்ற எல்லாத்தோட கண்ணீர் பாவம் அந்த இஓடபிள்யூ ஃபேமிலி, அங்க வேலை செய்யற அத்தனை ஸ்டாஃபோட குடும்பம் நல்லா இருக்காது, நாசமா தான் போகும். ஒருத்தரும் நல்லா இருக்க மாட்டாங்க. கண்டிப்பா. சத்யானந்தன் அவரோட தங்கச்சியோடைய ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க. அதான் அவங்க டீம், அந்த டீம் ஃபுல்லா நரசிம்மநாயக்கம்பலத்துல இருக்காங்க. சரிங்க சரிங்க. நம்ம பேங்க் இருக்கிற அந்த பேங்க் நான் போறலையா வேலைக்கு, ஆமாங்க, அது சுத்தி பூரா மைவித்திரி ஆபீஸ் தான் நிறைய இருக்கு. பூரா மைவித்திரி ஸ்டோர் மைவித்திரி ஆபீஸ் தான் நிறைய இருக்கு. சரிங்க. அங்க கிட்டத்தட்ட அதுல அந்த அவருடைய தங்கச்சிக்கு கீழே டீம்ல இருக்கிறவ பர்சன் அவர் நம்ம பேங்க்குக்கு இன்னைக்கு கூட வந்தாரு. அவரு வாரத்துல 2 நாள் 3 நாள் சத்யானந்தன் அவர் கவுண்டமலத்துல தான் ரெஸ்டாரண்ட் தான் வச்சிருக்காரு. சரிங்க சரிங்க. அவர் அங்க போவாரு, சாப்பிடுவாரு, பாப்பாரு, பேசிட்டு வருவாரு. அவரு சத்யானந்தன் இப்ப பேசுறப்போ நேத்துக்கு நைட்டு கூட பேசியிருக்காரு. பேசினப்ப என்ன சொல்லிருக்காருன்னா, பணம் எடுக்காதவங்க, பாதியில எடுத்தவங்க, ஃபுல்லா எடுக்காதவங்க, அவங்களோட டேட்டா ஃபுல்லா வச்சிருக்காருங்களா? ஒரு பேமெண்ட் கூட எடுக்கல. அதான் டேட்டா ஃபுல்லா வச்சிருக்காரு. அந்த ஒரு பேமெண்ட் எடுக்காதவங்க, பாதியில எடுத்தவங்க, அவங்களுடைய டேட்டாஸ் எல்லாமே பக்காவா வச்சிருக்காரு. அது டோட்டலாவே வெறும் 23 கோடி தான். சரி சரிங்க. அப்படி எடுக்காதவங்களோட பணம் திருப்பி கொடுக்கறது வெறும் 23 கோடி தான். ஆமாங்க, அவர்கிட்ட இருக்கிறது ஏதோ 106 கோடியா என்னமோ 120 கோடி இருக்கு. 120 கோடி தான் ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்கு கவர்மெண்ட். ஐஓபி பேங்க்ல இருக்கு. சரிங்கண்ணா. இவரு கொடுக்க வேண்டிய 120, வெறும் 23 தான். ஆனா இப்ப இஓடபிள்யூங்கிறது ஒரு போலீஸ் குரூப். அவனுக்கு என்னங்கிறானுங்கன்னா, அந்த கேஸ நாங்க உடனே முடிக்க மாட்டோம். சரிங்க. சென்னையிலேயே பாத்தீங்கன்னா 7 மாசம் பண்ணாங்கல்ல. ஆமாங்க. அங்க 7 மாசம் முடிச்சுட்டா நீங்க வந்த. ஆமாங்க. இங்க நான் உடனே முடிச்சேன்னு சொன்னா அப்ப எனக்கு என்ன வேல்யூ, எனக்கு என்ன பவர், என்ன யார் மதிப்பா அப்படிங்கறதுல அந்த இஓடபிள்யூ இவருக்கு பர்மிஷன் தராம இவர் என்னங்கிறாரு, பணம் எடுக்காம இருக்கிறவங்களுக்கு என்கிட்ட இருக்கிற காசை கொடுத்துறேன், அதுக்காக எனக்கு பர்மிஷன் கொடுங்கன்னு கேட்டா அந்த இவங்க இஓடபிள்யூ மனசாட்சியே இல்லாம அவங்கதான் கேவலமா நடந்துட்டு இருக்காங்க. இது மக்கள் என்னைக்கு கொதிச்சு எங்களுக்கு இஓடபிள்யூங்கிற ஒரு அமைப்பே வேண்டாம், இதுவே எடுத்துருங்கன்னு போராடினா மட்டும்தான் இதுக்கு ஒரு முடிவுக்கே வரும். ஏன்னா அப்படி இஓடபிள்யூ அவசியமே கிடையாது. என்னத்த போயிட்டு அவன் நல்லது பண்ணிட்டு இருக்கிறான். இப்ப இது முடக்கி வச்சிருக்கிறது இஓடபிள்யூ தான். அவன் பாத்தீங்கன்னா பர்மிஷன் தரமாட்டேங்கிறான். அவன் நான் கொடுப்பேன் ஆனா உடனே தரமாட்டேன் அப்படின்னு அந்த ஒரு. ஆனா எம்டி நாளைக்கு அவன் புடிச்சுக்கோ பர்மிஷன் அப்படின்னா இம்மீடியட்டா கொடுக்க ரெடி. டேட்டாஸ் அவர் பக்காவா வச்சிருக்காரு. ஒரு ஸ்பாட்ல ஆப் ஓபன் பண்ணா அவங்க பைசா அவங்களுக்கு கொடுத்துடலாம் இல்லைங்களா? அவர் கொடுக்க ரெடி. இஓடபிள்யூனால நிக்குது. ஆனா இங்க மக்கள் அவசரப்படுறாங்க. இல்ல நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம். கம்ப்ளைண்ட் சத்யானந்தன் பொறுத்த வரைக்கும் கம்ப்ளைண்ட் தாராளமா கொடுங்க, சந்தோஷமா கொடுங்கன்னு தான் சொல்றாரு. ஏன்னா இஓடபிள்யூ அவன் நல்லது பண்றேங்கிற பேர்ல கம்ப்ளைண்ட் வாங்கி கலெக்ஷன் பண்ணிட்டு இருக்கான் பைத்தியக்காரன். இப்ப எல்லா கம்ப்ளைண்ட் வாங்கிட்டு ஜட்ஜு கூப்பிட்டு, ஏயா 1000 பேர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க, இத்தனை பேருக்கு நீ பணம் தரணுமாமா அப்படின்னு ஜட்ஜு கேக்குறப்ப நம்மாலும் சொல்லுவாரு, ஐயா அவங்க சொல்றது தப்பு, நான் 1.5 லட்சம் பேருக்கு பணம் தரணும், அந்த காசு போல எங்கிட்ட இருக்குது, நான் கொடுக்கறேன்னு சொல்றேன், இவங்க தான் பர்மிஷன் தர மாட்டேங்கிறான்னு சொன்னா காரி துப்புவாங்க இஓடபிள்யூ மூஞ்சி மேல. கண்டிப்பா. இதுதான் நடக்க போகுது. இதுக்குதான் இப்ப வெயிட்டிங். இந்த பைத்தியக்காரனுங்க கொடுங்க கம்ப்ளைண்ட் வாங்கிக்கோ, சிம்பிளா அது ஒண்ணு இல்லாம ஆக போகுது. இஓடபிள்யூ முன்னாடி கடைசியில் அவனுக்கு தான் வைக்கப்பட போறானு. இவரு பணம் கொடுக்கறேங்கன்னு சொல்றாரு, இவர் கொடுக்க மாட்டேன்னு சொல்லியே க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி வரைக்குமே பணம் கொடுத்துட்டு தான் இருந்தாரு. ஜட்ஜ் என்ன சொல்றாருன்னா, அவன் கரெக்டா பணத்தை கொடுத்துட்டாயா இருக்கா, நீ விடுங்கயா, நீங்க எதுக்கே தேவையில்லாம அதை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தான் ஜட்ஜே சொல்லிருக்காரு. இந்த போலீஸ்காரனுக்கு தான் சொல் பேச்சு கேட்காம ஈகோ ப்ராப்ளம், பிரஸ்டீஜ் ப்ராப்ளம். இந்த புடிங்கி தூக்கி நிறுத்துறாங்களாமா. இந்த புடிங்கினாலதான் இந்த ஒரு கேஸ் கூட உருப்படியா முடிஞ்சுதான் சரித்திரமே கிடையாது. இவனுக்கு 5 கோடி ரூபாய் பேரம் பேசி திரியிறானுங்க, எனக்கு இவ்வளவு கமிஷன் கூட அவ்வளவு கமிஷன் கொடுங்க. இதுதான் நடந்துட்டு இருக்கு. கேட்பாங்க இவ்வளவு கோடி இருக்குதுன்னு தெரியும் அக்கௌண்ட்ல. இதெல்லாம் ஒரு கவர்மெண்ட் ஒரு மக்களை காப்பாத்திருக்கு. ஒரு மக்களோட சாபமே இந்த போலீஸ்காரங்க விடாது, அவங்க குடும்பம் சந்ததி எதையுமே விடாது. ஏன்னா இவனுக்கு எல்லாத்தோட வயிற்று கொட்டிட்டு இருக்காங்க. இவனாலதான் இந்த நிமிஷம் வரைக்கும் பாதிச்சுட்டு இருக்குது. இது எனி டைம்
அவன் வந்து பர்மிஷன் கொடுத்துட்டான் ஓகே அப்படின்ட்டாங்கன்னா நீங்க வந்து எம்டி பணம் கொடுக்க தயார். அவர் யாரும் ஏமாத்தல. அவர் யார்கிட்ட போனாலும் இதான் என்கிட்ட டேட்டாஸ் இருக்கு, பணம் இருக்கு, நான் கொடுக்கறேன். ஆமாங்க. ஏங்க அவர் ஒரு வீடியோ கூட அவர் எம்டி சேனல்ல போட மாட்டேங்கிறாங்க. எதுவுமே போடக்கூடாதுங்கிறது ஈஓடபிள்யூட கட்டுப்பாடு. சரி சார். எதுவுமே பண்ணக்கூடாது, எதுவுமே பேசக்கூடாதுன்னு அவர் முடக்கி வச்சிருக்காங்க. அவரை சார்ந்தவர்கள், உறுப்பினர்கள், டைரக்டர்ஸ் யாருமே வந்து எந்த ஒரு கருத்து, இப்ப நானே இந்த கருத்து கூட சொல்லுறது வந்து இதுவே பெரிய கேஸ் ஆக்குவானுங்க. இந்த மாதிரி நானே கூட சொல்லக்கூடாது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இந்த பைத்தியக்காரனு என்னத்தை தான் சாதிக்க போறான்னு தெரியல. நியாயமா வந்து நல்லதான் பண்ணிட்டு இருக்காரு. நல்லது பண்ணாலே நம்ம கவர்மெண்ட்டுக்கு அது பிடிக்காது. ஆனா இப்போ ஒரு தடவை நம்ம போய் போன வருஷத்துல அந்த சக்தி காலேஜ் கிட்ட போய் அதுதான்ப்பா அந்த மாதிரி ஒட்டுமொத்த கூட்டமும் திரண்டு ஈஓடபிள்யூ ஆபீஸ் உண்டு இல்லைன்னா கூட ஒரு செங்கல் கூட இல்லாத அளவுக்கு தொலைச்சிட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாத்தையும் தோரணம் கட்டி தலையில கட்டி தொங்க விடணும். நீங்க இந்த மாதிரி மக்களுக்கு நல்லது பண்ற ஆளு நீ எதுக்கே அப்படி எல்லாம் பண்றீங்க, தோரணம் கட்டி தொங்க விட்டு எல்லாம் அடிச்சோம்னா ஆட்டோமேட்டிக்கா இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு வரும். மக்களே வந்து ஏன்னா சட்டம்ங்கிறது மக்களுக்காக தான், மக்கள் நலனுக்காக தான் சட்டம். அந்த சட்டத்துல நீ என்னத்துக்கு நீ வந்து தேவையில்லாம நீ வந்து ஒரு கசப்படி இது பண்ணிட்டு இருக்கிற? அம்பேத்கர் எழுதுற சட்டம் அது நல்ல சட்டம் தான். நீ அதுல ஏன் கரையை படிட்டு இருக்கிற? நீ வாய்ப்பு கொடுக்க வேண்டியது. நீ இந்த பணத்தை போட்டு வாங்க கூட குடிய ஃபர்ஸ்ட் கொடுத்து போட்டு அதுக்கப்புறமா நீ என்ன வேணா பண்ணு. அதையும் சொல்ல மாட்டேங்கிற துப்பு கட்டவன். வட்டிக்கு வாங்கி நகையை வச்சு போட்டவங்க ஒரு பேமெண்ட் கூட எடுக்கல. அதனால தொடல இந்த கட்டுப்பாடு அரசாங்கம்ங்கிறது வந்து மக்களுக்காக தான், மக்கள் நல்லதுக்காக தான். மக்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஒரு செங்கல் கூட இல்லாத அளவுக்கு பேத்து எடுத்தோம்னா போலீஸ்காரங்க என்ன பண்ண முடியும்? கூப்பிட்டா போதுனா நாங்க எல்லாரும் வர்றதுக்கு ரெடி. நாங்க தான் ரெடியா இருக்கிறோம். நான் எல்லாம் வந்து அந்த போலீஸ்காரனுக்கு மட்டும் இது பண்ண மாட்டேன், அவன் குடும்பத்தையே நாங்க போய் வந்து அடிச்சு கொள்ளணும் ஒரு வெறியில தான் நாங்களும் இருக்கோம். ஏன்னா இவனாலதான் இப்படிதான் அவன் குடும்பம் அப்படித்தான் இருக்கும். அதனால அவன் குடும்பம் பாதிப்பட்டு இப்ப எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க நிம்மதியா இருக்கிறாங்க. எத்தனை குடும்பம் இவன் எவ்வளவு நிம்மதியா வந்து ஜாலியா குடும்பத்தோட குட்டியோட வந்து ஜாலியா இருக்க. எத்தனை பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இவங்களை போட விடாம தவிச்சுக்கிட்டு இதுல வந்து உடல் ஊனமுற்றோர்கள், விதவைகள், வேலை இல்லாதவங்க எத்தனை பேர். ஆனா டைவர்ஸ் கூட ஆகுதுன்னா இதனால பிரச்சனை. மனசாட்சிங்கிறது அந்த ஈஓடபிள்யூக்கு இல்ல. அதனால மக்கள் ஒன்று திரண்டு வந்து அந்த ஈஓடபிள்யூ ஒரு செங்கல் கூட தவிடுபடியாக்கி அவங்க உள்ள வேலை தோரணம் கட்டி தொங்கிடணும். அதுக்கு மேல நான் ஒன்று திரண்டு ஈஓடபிள்யூங்கிற அமைப்பே இருக்க கூடாது, அதை தூக்கு. ஏன்னா இந்த மாதிரி எத்தனையோ கம்பெனி கூட மூடி வச்சு நல்லது பண்றங்கிற பேர்ல பண்றது வாங்கிக்கிறாங்க. அதுல இருக்கிற பணத்தை அதனால இது ஒழிக்கணுங்கிறது தான் நம்மளோட எண்ணம். ஆனா மக்கள் ஒன்று திரண்டணுமே. அந்த மாதிரி கூட்டம் வந்து திரண்டு பஸ் ஒவ்வொரு ஊர்ல இருந்து எல்லாம் வந்தாங்கன்னா கண்டிப்பா ஒரு முடிவு வரும். ஏன்னா எம்டி வந்து வாய் விட்டு சொன்னார்னா வரும், திருப்பி அவருக்கு பிரச்சனை வருகிறதுனாலதான் அவர் அமைதியா இருக்காரு. சரிங்கண்ணா, கண்டிப்பா நாங்க வர்றோம். அந்த மாதிரி ஒரு கூட்டம் அரேஞ்ச் பண்ணி, அந்த மாதிரி ஒரு கூட்டம் மட்டும் யாருக்கு ரகசியமா அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கூட மக்கள் எல்லாம் எல்லா ஊர்ல இருந்து வந்தாங்கன்னா இந்த ஈஓடபிள்யூ முதல்ல ஒழிக்கணும். இது இவனுக்குனாலதான் பிரச்சனையே. இவன் என்னத்த போய் நல்லது பண்ணிட்டானுங்க. ஒரு நல்லது பண்ண மனுஷன் அந்த ஆளை வந்து கையை முடக்கி உட்கார வச்சு, இதுல வேற யூடியூப்ல வந்து இந்த பாமக கட்சிக்கார அவன் ஒரு பக்கம் வந்து கதையா பெரிய புடிங்கி மாதிரி பேசிட்டு இருக்கிறான். நல்லது பண்றது கஷ்டம், ஆனா கெடுதல் எவ்வளவு குயிக்க பண்ணானுங்க. அண்ணா நாங்க ரெடினா நீங்க ஆளுகளை ரெடி பண்ணுங்க, எல்லாத்துக்கும் இந்த குரூப்ல மெசேஜ் போடுங்க, நாங்க வர்றோம். நம்ம பர்டிகுலரா போட்ட பார்த்தா காட்டு தீயா எல்லா பக்கம் பரவணும்பா. காட்டு தீயா பரவனா மட்டும்தான் இது வந்து ஒரு முடிவுக்கே ஒரு பாரு. இப்ப அந்த ஆந்திராவில வந்து எல்லாம் 29 அந்த மாதிரி போராட்டங்கள் வெடிக்கணும். வெடிச்சா மட்டும்தான் முடிவு வரும். ஏன்னா இது வந்து போராட்டம் வெடிக்காதனால ஈஓடபிள்யூ குளிர்ட்டு தெரியுது. இவன் யாரு? இந்த தமிழன் உண்மையை சொல்ல போனா தமிழன் ஒரு கேவலமான ஜென்மம். அது இவனெல்லாம் என்னத்தை கிழிச்சான்? மத்த ஸ்டேட்டை பார்த்து இவனுக்கு திருந்தணும். அவனுக்கு எல்லாம் எப்படி இருக்காங்க? இவனுக்கு பைத்தியம். அவங்க கேவலமா கேட்கறான், என்ன தமிழ்நாடு இவ்வளவு கேவலமா இருக்குது, இதை உடனே குயிக்க முடிக்க என்ன பிரச்சனை? நீ ஒரு ஆர்டன்ஸ் போடு, ஒரு ஆர்டர் போடு, நீ வாங்காத கூட முதல்ல பணத்தை கூடியா. அதுக்கப்புறமா இந்த கம்பெனி இழுத்து முடிச்சு போச்சு. ஆமாங்க, நீங்க பர்மிஷன் கொடுங்க, நான் என்னோட மெம்பர்ஸ் எல்லாம் காசு கட்டினவங்களுக்கு அவன் குடும்பத்தை காப்பாத்திட்டு நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க. என்ன வேணா பண்ணிக்க, பணம் அதை போட்டவன் பாதியில எடுத்து எல்லாத்துக்கும் கொடுத்துறேன். அப்புறம் நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, எத்தனை நாள் வேணா கேஸ் நடத்துங்க. கேஸே வேண்டாம், நீ கம்பெனி இழுத்து முடிட்டு அவர் புதுசா ஆரம்பிச்சுட்டு போட்டு. கரெக்ட் தாங்க. ஆமாங்க, புதுசா ஆரம்பிச்சு அவரு ஆள் சேர்றாங்க சேரா போறாங்க, அது அவரோட தலைவிதி. உனக்கு என்னத்துக்கே நீ தேவையில்லை போய் இழுத்து பிடிச்சு வச்சுட்டு கண்டிப்பா. எவ்வளவு பேரு குடும்பத்துக்கு பாவத்தை அவங்க வாங்கிட்டு இருக்காங்க. உண்மையாலுமே சொல்றேன், எல்லாத்தோட கண்ணீர் பாவம். அந்த ஈஓடபிள்யூ ஃபேமிலி அங்க வேலை செய்யற அத்தனை ஸ்டாஃபோட குடும்பம் நல்லா இருக்காது, நாசமா தான் போகும். ஒருத்தரும் நல்லா இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாண்ணா, எத்தனை உண்மை கண்ணீருன்னா இன்னைக்கு ஒரு புள்ள நாளைக்கு தாலி விக்குதுங்களாமா. இருக்கிற தாலி ஒண்ணுதான் தாலி ஒவ்வொருத்தருக்கும். உண்மை நீ சொன்ன மாதிரி டைவர்ஸ் ஆயிட்டு தெரியுமா? டைவர்ஸ் ஆகுதுன்னா எங்க வீட்டு பக்கத்தால நான் சேர்த்தனவங்க வீட்டுல சண்டை அடிதடி ஆகி அந்த அக்கா புடிச்சு அடிச்சு ஏகப்பட்ட பஞ்சாயத்துங்க. புருஷன் பொண்டாட்டி பிரிஞ்சு வாழ்றாங்க, குழந்தைங்க ஒரு பக்கம், புருஷன் ஒரு பக்கம், பொண்டாட்டி ஒரு பக்கம், அப்படி வாழ்றாங்க. பிரச்சனை ஆயி போச்சு.
கொடுமை கொடுமைங்க. அவரு வாழ வச்சாரு, கெடுத்தது இந்த EOW. என்ன அவங்களோட பண்றது? தலைப்பே வாழ வைத்து வாழுங்கிறது தான். அதான் சொல்ல EOW ஈஸியா வந்து கெடுத்துட்டாங்க. நாளைக்கு அந்த புள்ள தாலி வைக்க போகுதுங்க. இன்னைக்கு கூப்பிட்டு சொல்லிச்சுங்க. ஏன்னா வண்டி ரெடி பண்ணிதான் வேலைக்கு போக முடியுங்களாமா. வேலை வந்து ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்துல இருக்குது. அங்க பஸ்ஸும் கிடையாது, எதுவும் கிடையாதுங்க. டெய்லி நடந்து போய் இந்த படுவாவிக மனசு மாதிரி டைம் கொடுத்தாங்கன்னா MD எல்லாத்துக்கும் கொடுத்துருவாரு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு வாங்கணும், அதை எடுக்காதவங்க கொடுத்தாலே போதும். எடுக்காதவங்களுக்கு எனக்கு கூட வேண்டாம் தான் நான் சொல்றேன். இன்னும் ஒரு பேமெண்ட் வாங்காம எனக்கு 2 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு கொடுத்த போதும். அதான் எல்லாரும் அதுதான் சொல்றாங்க.